அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த போகிறோம். நல்ல இது ஸ்தோத்திரம் என்ற நேரம், பாடுற நேரம், ஆராதிக்கிற நேரம், துதிக்கிற நேரம், தேவனை நினைக்கிற நேரம், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு இடம். வாழ்க்கையில மாற்றங்களை தருகிற இயேசு இங்கே இருக்கிறார். நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். விடுதலையை அனுபவிக்க போகிறோம். நம்ம செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த நல்ல எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை மூடி நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஒன்றுமே சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, ஏசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், நல்லவர். அல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகம் வந்திடுவார். வேளையில் படகம் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய கால
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி, நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, நான் பாடி மகிழ்ந்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு. கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே. கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே. கண்ணீர் கவலையினை மாற்றினாரே. கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா, கனிவுடன் ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்காய் நாடோறும் நலம் காத்தனரே. அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவிய பாதை நடத்தினாரே. ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து நடத்தினாரே. ஜீவ காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்போம் ஜீவனின் அதிபதியை. அல்லேலூயா, ஜீவனின் அதிபதியை. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் செய் பல நன்மைகட்காய் நாடோறும் நலம் காத்தனரே. அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம், நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஜீவன் தந்தவரே,
பலன் தந்தவரே, சுகம் தந்தவரே, நன்மை செய்தவரே, அற்புத கரம் கொண்டு நடத்தினவரே, அதிசயங்களை காண பண்ணினவரே, விடுவித்தவரே, வெற்றியை தந்தவரே, எங்களுக்காக வழிகளை திறந்தவரே, புதிய வழியை உண்டாக்கினவரே, இயேசுவே என்று கூப்பிட்ட போது உடனடியாக இறங்கி வந்தவரே, உம்மை பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். இன்று வரை நாம் கிருபையாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், பராமரிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்னு சொல்லி அவ்வளவு அக்கறையா, அவ்வளவு கரிசனையா கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி அப்பா, எங்களை தாங்கி நடத்தினீரு, தூக்கி சுமந்தீரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம், அவர்கள் நம்மை அவருடைய கரங்களில் ஏந்துவார்களாம். அல்லேலூயா. சத்துரு எத்தனை விதங்களில் முயற்சித்தாலும், முற்றிலும் அழிக்க அவன் தீர்மானம் பண்ணினாலும், அவனுடைய இஷ்டத்திற்கு விடாம, அவன் கை நம்மளை தொட ஆண்டவர் அனுமதிக்காம இன்றைக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறோம் பிரச்சனைகளினால, எத்தனையோ காரியங்களுக்காக கவலைப்படுறோம், நம்முடைய உள்ளம் உடைந்து போனதுனால. ஆனா அதிலே முடங்கி போகாதபடி, அதிலே அப்படி உட்கார்ந்துராதபடி நம்ம கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறாரே, தேற்றுகிறாரே, திடப்படுத்துகிறாரே, நம்முடைய இருதயத்தை உற்சாகமடைய செய்கிறாரே, ஆனந்தத்தால் நிரப்புகிறாரே. இந்த கிருபைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? எதையுமே எதிர்பாராம நமக்கு உதவி செய்கிற இந்த ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாய் நம்மளால என்ன திரும்ப கொடுக்க முடியும்? முழு பலத்தோடு துதிப்பதை தவிர, முழு மனதோடு ஆராதிப்பதை தவிர, முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் களி கூறுவதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? நல்ல ஆவியில களி கூர்ந்து பாடுவோம், முழு பலத்தையும் பயன்படுத்தி பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்ப கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதது தேவ கிருபையே, கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா
தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழி நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் ஆழி நடுவினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ் சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடு. ஆற்றி தேற்றியே மாபெரும் கிருபையே. எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் கிருபையே. எங்கள் தேவ கிருபையே. கிருபையே. தேவ கிருபையே. ஆஹா கிருபையே. தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் கிருபையே. நல்ல ஆவில நிறைந்து அபிஷேகத்துல உங்களை கர்த்தர் நிலை நிறுத்தி இருக்கிறாரு, பாதுகாத்து இருக்கிறாரு. உங்க ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்தது. சுகம் தந்தவரை துதியுங்கள், பலப்படுத்தினவரை துதியுங்கள். இந்த ஆராதனையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கலந்து கொள்ள உதவி செய்தவரை ஆராதியுங்கள். நல்ல 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 வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை பெற்றவர்கள் நல்ல அந்நிய பாஷைகளை 2-3 நிமிடங்கள் பேசி அந்த விடுதலை அனுபவிங்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. உங்க உள்ளங்களை கர்த்தர் கலிகுறச் செய்கிறார். உங்க துக்கங்களுக்கான காரணங்கள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. வியாதியின் அகோரங்கள் நீங்குகிறது. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறது. ஒரு ஆசீர்வாத மழை உங்க எல்லைகளிலே பெய்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் கர்த்தர் தான் என் சொத்து, கர்த்தர் தான் என் பங்கு, கர்த்தர் தான் என் விருப்பம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். எத்தனை பேர் அப்படி இந்த இடத்துல அவர் ஆராதிக்க வந்திருக்கீங்க? ஆமென். ஏதோ சும்மா நான் கடமைக்காக ஒரு ஆலயத்துக்கு வந்தேன், ஆராதனையில் பங்கெடுத்தேன், அப்படி போயிட்டேன். இல்லை இல்லை இல்லை, என் ஆசையை வெளிப்படுத்தினேன், என் ஏக்கத்தை வெளிப்படுத்தினேன், என் இருதயத்தை ஊற்றினேன்,
எனக்கு எல்லாம் இயேசுதான் சொல்லி என் மனசெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். என் நினைவெல்லாம் அறிந்திருக்கிற அந்த கர்த்தர்ட்ட நீங்க தான்ப்பா எனக்கு எல்லான்னு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அதை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். எத்தனையோ இடத்துக்கெல்லாம் நான் போய் பார்த்துட்டேன். எங்க போனாலும் எனக்கு ஏமாற்றம் தான், கண்ணீர் தான், அலைச்சல் தான், பண செலவு தான். விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா உம்மிடத்தில் தான் அது இருக்கு. இதை நிறைய பேர் நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனாலதான் அவரை விடாம பற்றி கொண்டிருக்கிறீர்கள். Thank you, Jesus. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் எது உண்டு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி. உமது விருப்பம் போல் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடி. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம்
ஆசையெல்லாம் ஓ தேவையெல்லாம் ஆமென் இரட்சகரே தேவையெல்லாம் நீதானே இரட்சகரே இயேசுவே இது கடினமான உபதேசம். யார் இதை கைக்கொள்ள முடியும் என்று ஒரு கூட்டம் இயேசுவை விட்டு விலகி சென்றது. இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்டபோது 11 பேர் அமைதியா இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு அவர்கள் நின்று கொண்டிருந்த போது பேதுரு தான் சொல்றான், உம்மை விட்டா யார்கிட்ட போவாண்டவர்? வாழ்வு தரும் வார்த்தை உங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்க போக முடியும்னு இயேசு சொன்னார். இன்றைக்கு என் நிமித்தம் நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடிடுவீங்க பண்ற. அப்ப பாருங்க, அந்த 11 பேர் அமைதியா இருந்தப்ப இந்த பேதுரு மட்டும் தான் சொல்றான், எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் ஓடி போக மாட்டேன். அது காவலா இருந்தாலும் சாவா இருந்தாலும் நான் உறுதியா இருப்பேன், உங்களை பின்பற்றுவேன். அல்லேலூயா. ஆனா அவன் தான் 3 தடவை மறுதளிச்சான், சபித்து சத்தியம் பண்ணிட்டான். அல்லேலூயா. அவனை உயிர் தெழுந்த இயேசு தனிப்பட்ட விதத்தில் சந்திச்சு உற்சாகப்படுத்துறார். பேதுரு, ஒன்னும் கவலைப்படாத, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு, நீ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர், எனக்கு புரியுது. ஏதோ சூழ்நிலை அப்படி ஆயிட்டு பரவாயில்ல, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம், ஸ்டில் ஐ லவ் யூ, உன்னை நான் நேசிக்கிறேன். இவா வந்துட்டான். அதுக்கப்புறம் இயேசு காட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்ப பாருங்க, திடீர்னு இல்லை நான் திரும்ப மீன் பிடிக்க போறேன்ட்டான். அல்லேலூயா. அவன் போனது இல்லாம கூட 7 பேரையும் கூட்டிட்டு போயிட்டான். மறுபடியும் ஆண்டவர் வந்து கேட்கிறார் பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்? நான் போகவே மாட்டேன், ஓடவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்கவே மாட்டேன், எல்லாரும் போனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் சொன்னவனுக்கு தான் அந்த பிரச்சனை. அப்போ நம்மெல்லாம் பாடியிருக்கோம், ஆசையெல்லாம், தேவையெல்லாம், ஏக்கமெல்லாம், நினைவெல்லாம், என் மனசெல்லாம் எனக்கு எப்பவுமே. அப்போ நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தான் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலும் சத்துரு நம்மளை வஞ்சித்தரக்கூடாது. ஆண்டவர் விட்டு அவன் நம்மளை விலக்கி எங்கேயாவது கொண்டு போயிடக்கூடாது. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கு? உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன், உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி நான் வாழ்ந்திருப்பேன்பா. இதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே, உலகில் வாழும் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வே, உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே, உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பே. கைகளை உயர்த்தி, ஆசையெல்லாம் நீர்தானையா,
சத்தமா பாட முடியுமோ? உங்க உள்ளத்தை வெளிப்படுத்தி, உணர்ச்சி வசப்பட்ட அல்ல. ஓ, ஒன் மோர் டைம். ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் ஓ ரட்சகரே, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே, தேவனே, முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழ, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க புகழை அறிவிக்க, நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்க தான் பெருசாண்டு, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். கடைசி வரைக்கும் உமக்காக வாழ்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.